அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேல் பூஜை. வேல் என்பது ஒரு ஆயுதம் இல்லை, அது பயத்தை வெட்டும், குழப்பத்தை உடைக்கும், வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அந்த ஞானவேல் எப்படி உருவானது இந்த வீடியோவில் வேல்னா என்ன, அது எப்படி உருவானது, அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி ரொம்ப எளிமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வேல் என்பது ஒரு ஆயுதம் இல்லை, அது நம் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு தெய்வீக நம்பிக்கை. இந்த உலகத்தில் எல்லா பதில்களும் வெளியில் கிடைக்காது. சில பதில்கள் நமது மனதுக்குள் தான் இருக்கும். அந்த பதில்களை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் வேல். வேல் எப்படி உருவானது? ஒரு காலத்தில் சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் தன்னோட அகங்காரத்தால் 3 உலகங்களையும் கலக்க ஆரம்பித்தான். தேவர்கள் பயந்து சிவபெருமானை சரணடைஞ்சாங்க. அந்த சிவபெருமான் தன் 3வது கண் தீப்பொறியிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த தீப்பொறிகள் 6 சரவண குளங்களில் விழுந்து அந்த குழந்தைகளாக உருவானது. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அன்பால் ஒன்றாக்கி 6 முகங்களாக வளர்த்தனர். அந்த குழந்தைதான் முருகன். தேவர்களின் துன்பத்தை பார்த்த பார்வதி தேவி தன்னுடைய சக்தியை ஒன்று சேர்த்து ஒரு தெய்வீக ஆயுதத்தை உருவாக்கினார். அதுதான் வேல். இந்த வேல் அநியாயத்தை அழிக்க, அசுர சக்தியை ஒழிக்க, தர்மத்தை நிலைநாட்ட முருகனுக்கு அளிக்கப்பட்டது. இந்த வேல் கொண்டு தான் முருகன் சூரபத்மனை அழித்து உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தார். இந்த கதையை வெறும் போர்க்கதை அல்ல, இதோடு உள்ளார்ந்த அர்த்தமும் என்ன? சூரபத்மன் என்பவன் நம் அகங்காரம், அசுர சக்தி, நம் கெட்ட எண்ணங்கள். முருகன் நம் உள்ள நல்ல சக்தி, வேல் ஞானம். அதனால்தான் வேல் வழிபாடு நம் வெளியில் இருக்கின்ற எதிரிகளை மட்டுமல்ல, நம் உள்ளே எதிரிகளையும் அழிக்கிறது. நம் உள்ளே என்றால் நம் ஆத்மாவில் உள்ள எதிரிகளையும் அழிக்கிறது. முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் தீய சக்திகளின் அம்சமான அரக்கர்களை ஒழித்து நன்மைகளை அருளும் முருகனின் அம்சமாகவே பாவிக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. கோயில்களில் செய்யப்படும் வேல் வழிபாடு போலவே வீடுகளிலும் சிறிய அளவில் வேல் வைத்து வழிபாடு செய்து பல காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. முருகனுக்குரிய வேல் வழிபாட்டை நமது இல்லங்களில் செய்யும் முறை குறித்து இந்த பதிவில் காண்போம். முருகனின் அம்சமாகவே இருக்கும் வேல் வழிபாடு செய்ய விரும்புவர்கள் முதலில் முருகனின் கோயில் அல்லது அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் விற்கப்படும் பஞ்சலோகத்தில் சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கி அந்த வேல் வாங்கிய முருகப்பெருமான் தலத்திலேயே சிறு வேலாயுதத்தை உங்கள் கையில் வைத்திருந்தபடி முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். பின்பு ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை நிரப்பி அந்த வேலை அதில் நட்டு வைக்க வேண்டும். முருகனுக்குரிய நாளான ஒரு வளர்பிறை செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது சுபமுகூர்த்த நாளிலோ நாம் பூஜை அறையில் வைத்திருக்கும் வேலை கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்து பின்பு அது வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பாலிலோ அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சாதாரண நீரை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்தி அந்த வேலை ஒரு தூய்மையான துணியால் துடைத்து வெள்ளிக்கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை போட்டு அதில் பிரதட்சை செய்ய வேண்டும். இதன் பிறகு அரைத்த சந்தனம், மஞ்சள், குங்குமத்தை அந்த வேலின் 2 பக்கமும் பொட்டு வைத்து அதன் மீது வாசமுள்ள விபூதியை அபிஷேக பொடி போன்று தூவிவிட வேண்டும். இவற்றையெல்லாம் முடித்துவிட்டு முருகனின் வேல் இருக்கும் கிண்ணத்தில் முருகனுக்கு விருப்பமான பன்னீர், ரோஜா, செவ்வரளி பூக்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். கற்கண்டு, அவல், பொரிக்கடலை, பழங்கள் போன்றவற்றை நைவேத்தியம் வைத்து தீப தூபம் காட்டி முருகனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள், சோஸ்திரங்கள், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தகுரு கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். மேற்கூறிய முறையில் முருகனின் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் 21 நாட்கள் மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் 48 நாட்கள் கூட நாம் செய்யலாம். எத்தகைய பிரச்சனைகளுக்கும் தீர்வதற்கான வழி பிறக்கும். தொழில், வியாபாரம் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்குவதோடு செவ்வாய் தோஷம், தலையால் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் கூட கூடிய விரைவில் திருமண பேறு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான அறிவான குழந்தை அருள் புரிவார் வேலவன். மேலும் வீட்டை சுற்றி பிடித்திருக்கும் துஷ்ட சக்திகள் ஒழிந்து காரிய தடை தாமதங்கள் நீங்கி அனைத்து வளங்களும் கிடைக்கப் பெறுவர்.
வேலை அல்லது முருகன் படம் முன்பு பூ வைத்து சொல்லுங்கள், முருகா, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் இந்த வேல் வெட்டணும், எனக்கு தெளிவும் தைரியமும் தரணும். பிறகு 11 முறை ஓம் சரவண பவ. அவ்வளவுதான். வேல் வழிபாடு உடனடி அதிசயம் செய்யாது, ஆனால் மெதுவா உங்கள் மனசில் இருக்க தெளிவு வரும், பயம் குறையும், சரியான முடிவெடுக்க தைரியம் வரும். அதுவே முருகன் அருள். வேல் வழிபாடு பெரிய சடங்கில்லை, பெரிய மந்திரமில்லை, நம்பிக்கை தான் எல்லாம். முருகன் நம் கஷ்டத்தை எடுத்து தூக்க மாட்டார், ஆனால் அதை தாங்குகிற சக்தியை நமக்குள்ளே உருவாக்குவார். அதனால் தான் வேல் இருக்கு பயம் எதுக்கு என்று சொல்கிறாங்க. வேலவா போற்றி, முருகா போற்றி, சரவண பவ போற்றி. வேலும் வேல் வழிபாட்டு முறையும் நம்முடன் இருக்கும்போது, வேல் இருக்கும்போது பயம் மெதுவாக அமைதியாக மறைஞ்சு போயிடும். முருகன் முன்னாடி நடக்க மாட்டார், நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்துவார். வேல் வழிபாடு வாழ்க்கையை மாற்றாது, வாழ்க்கையை பார்க்குற நம்ம பார்வையே மாற்றும். வேல் நம் வாழ்க்கையை சத்தமில்லாமல் சரியான பாதையில் நடத்திட்டு போகும். வேலவா துணை, வேலவா துணை, வேலவா துணை. வேல் வெற்றி வேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.